நேற்று மேட்ச் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒன் சைடட்னஸ்லங் அப்படிங்கிறதுல கொஞ்சம் வெளியே வந்தது, கொஞ்சம் காம்படிட்டிவாக இருக்குமோ அப்படின்னு நம்ம நினச்சோம் முதல் இன்னிங்ஸ் முடியும் போது. நான் அரசியல் பேசலை, கிரிக்கெட்டில் தான் சொல்கிறேன். இந்தியா சூப்பர் பவராக இருக்காங்க. பும்ரா வந்துட்டு பெருசாக சோபிக்கவே இல்லை. நேற்று அவரை தான் வந்து ரொம்பவே பனிஷ் பண்ணாங்க. அந்த மாதிரி ஒரு ஆள் அங்கே இருக்க மாதிரியே தெரியலங்க. அவரோட கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சார்ட் ஆஃப் ஒரு காம்ப்ளசன்சி இருக்கோ அவர் போலிங்கில். ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா போலிங் குவாலிட்டி ஆஃப் பும்ரா இல்லை. சூரியகுமார் யாதவோட கேப்டன்சி நீங்கள் இந்த மாதிரி இடத்துல பார்க்கணும். சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த போலிங் சேஞ்சஸ் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் சிச்சுவேஷன் வரும்போது ஒரு கேப்டனோட ரியல் குவாலிட்டி என்னங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். சூர்யா மாதிரி ஆட்கள்லாம் வந்து T20 கிரிக்கெட்டில் வந்து உலகமே நடுங்கிச்சு ஒரு பீரியடில். இன்னைக்கு அப்படி தோணல. என்னங்க அவுட் சைட் ஆப்ஷன், பாலையும் பார்க்கல, ஒன்றும் பார்க்கல. கார்டு எடுக்கும் போதே பேட்டை சுற்றிட்டே எடுத்தாருன்னா அது என்ன ஸ்போர்ட்ஸில் அரசியல் வரக்கூடாதுன்னு? எந்த ஸ்போர்ட்ஸில் அரசியல் இல்லை, எங்கே அரசியல் இல்லை, எந்த விளையாட்டில் அரசியல் இல்லை? அரசியல் இல்லாத இடம் எது? கிரிக்கெட் ஒன்லி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ ரெண்டாவது மேட்ச், அதாவது இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் ரெண்டாவது மேட்சாக சந்திக்கிறாங்க சூப்பர் 4ல. அதை பற்றி பேசுறதுக்கு நம்ம கூட ரமேஷ் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க சந்தோஷ்? நல்லா இருக்கேன் சார். இப்போது மேட்ச் எப்படி சார்? ஆரம்பிக்கும் போதே ஒரு சர்ச்சை அப்படி இப்படின்னு தான் போயிட்டுருக்கு. இப்போ ரெண்டாவது மேட்ச்சு சூப்பர் 4மே வந்துட்டு ஓரளவுக்கு டீசெண்டாக பார்க்கக்கூடிய ஒரு மேட்சாக இருந்துச்சு. உங்களுடைய ரேட்டிங் ஆஃப் மேட்ச் எப்படி சார்? மேட்ச்னு எதை சொல்கிறீங்க? நேற்று நடந்தது இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் சொல்கிறீங்களா? இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் எப்போவுமே அப்படி தாங்க. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ரவி சாஸ்திரி ஒரு இந்தியா பாகிஸ்தான் லெஜண்ட்ஸ் மேட்ச் கமெண்டேட் பண்ணும்போது அவர் ஒன்று சொன்னார். வேர் எவர் இட் இஸ் ஏ மேட்ச் பிட்வீன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் இஸ் அ கான்டெஸ்ட் அப்படின்னு சொன்னார். அதனால் எப்போவுமே ஒரு போட்டி இருக்கும், ஒரு 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 ஃபயர் இருக்கும் இந்தியா பாகிஸ்தானுக்குள்ளே. இப்போ கொஞ்ச நாளாக அது இல்லை, ரொம்ப ஒன் சைடடாக இருக்குது. நேற்று மேட்ச் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒன் சைடட்னஸ்லங் அப்படிங்கிறதுல கொஞ்சம் வெளியே வந்தது, கொஞ்சம் காம்படிட்டிவாக இருக்குமோ அப்படின்னு நம்ம நினச்சோம் முதல் இன்னிங்ஸ் முடியும் போது. பட் இந்தியா நம்ம ஏற்கனவே போன எபிசோட்லேயே நம்ம பேசின மாதிரி இப்போ வந்து இந்தியா வந்து, நான் அரசியல் பேசலை, கிரிக்கெட்டில் தான் சொல்கிறேன். இந்தியா சூப்பர் பவராக இருக்காங்க. அதனால ஒன்றும் பண்ண முடியல. சரி, இவங்களை வந்து கொஞ்சம் எந்த இடத்துல போலிங்கில் கொஞ்சம் அவங்க அப்படி ஒரு வேளை இன்னைக்கு சரியில்லையோ அப்படின்னு நம்ம பேசும்போது கவலைப்படாது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் இருக்கேன்னு சொல்லிட்டு பேட்டிங் வந்து அது வேலையை காட்டுறாங்க. பேட்டிங் கொஞ்சம் சொதப்பும் போது போலிங்கில் காமிச்சிடுறாங்க. ஸோ ஒரு மாதிரி ஆப்செட் பேலன்ஸ் பண்ணிட்டு தான் போகிறாங்க. பட் இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஏஷியன் டீம்ஸுக்கு அகேன்ஸ்டாக ஆடும்போது ஓகேங்கிற மாதிரி இருக்குது. இனிமேல் இவங்க ஃபைன் டியூன் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் என்னெல்லாம் இருக்குங்கிறத அப்புறம் பேசலாம். கண்டிப்பாக சார். இப்போ இந்த பவுலிங் வந்து நம்ம நேற்று ஒரு பர்ஃபார்மன்ஸில் வந்து கிட்டத்தட்ட சொல்லப்போனால் பும்ரா வந்துட்டு பெருசாக சோபிக்கவே இல்லை. T20ல அதுவும் அவர் வந்து T20 மாஸ்டர் அப்படின்லாம் பேசப்படும் போது நேற்று அவரை தான் வந்து ரொம்பவே பனிஷ் பண்ணாங்க. அதை எப்படி சார் பார்க்குறீங்க? இந்த கடந்த ஒரு வருஷமாகவே பும்ராவுக்கு வந்து ரொம்ப டேமேஜாகவே போகுது. நம்ம இந்தியன் டீமுக்கு ஆடிந்தார் ஜஸ்பிரீத் பும்ரா, அவர் தானே சொல்கிறீங்க? அவர் போயிருக்காரா துபாய்க்கு இந்த ஏஷியா கப்புக்கு? அந்த மாதிரி ஒரு ஆள் அங்கே இருக்க மாதிரியே தெரியலங்க. 2 மேட்ச் ஆடியிருக்கார். 2 மேட்ச்லேயுமே அவரோட ஒரிஜினல் பும்ராவை நம்ம பார்க்கல. பட் ஆஃப் கலருங்கிறது எல்லாருக்குமே வருது தான் சந்தோஷ். எல்லாருக்குமே ஒரு பீரியட் உண்டு. அந்த மாதிரி அவருடைய ஸ்டைல் ஆஃப் போலிங் மேபி அந்த துபாய் அபுதாபி கண்டிஷனில் அவருக்கு சரியாக ஒத்து வரலையோங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அவர் எதிர்பார்க்குற பவுன்ஸ் அதில் கிடைக்கல. அவரோட கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சார்ட் ஆஃப் ஒரு காம்ப்ளசன்சி இருக்கோ அவர் போலிங்கில் அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம யோசிக்கிறோம். கொஞ்சம் மினோஸ், கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் கம்மியாக இருக்கிற ஒரு டீம் கிட்ட ஆடும்போது கொஞ்சம் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சில பேருக்கு தோணும்ல. அந்த மாதிரி தேவையில்லாதெல்லாம் ஒரு வேளை அவர் இன்னோவேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாரா அப்படிங்கிறது தெரியல. ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா போலிங் குவாலிட்டி ஆஃப் பும்ரா இல்லை, அவருடைய அந்த பும்ரா இல்லை இது. பட் என்னமோ ஒன்று ட்ரை பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கலாமே. பட் பும்ரா இஸ் டூ குட் அ போலர். அவர்லாம் வந்து இந்த சாதாரண லெவல்லாம் இல்லை, இதெல்லாம் மேலே லெவலில் இருக்கிற ஆள். ஒரு டெண்டுல்கர் பேட்டிங், கோலி பேட்டிங்கிற மாதிரி பும்ராவோட போலிங்லாம் வந்து தி போலிங் அந்த மாதிரி கேட்டகரியில் சேர்ந்த ஆள். எந்த நிமிஷமும் வெளியே வந்துடுவார், அவருடைய ஸ்டைலுக்கு வந்துடுவார். ஒரி பண்ணிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஆஸ் லாங் அஸ் த டீம் வின்ஸ். எப்போ இதெல்லாம் நம்ம ரொம்ப காரசாரமாக பேசுவோம் அப்படின்னா உதவாங்கினாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 4 overs 45 ரன்ஸை பற்றி ரொம்ப கிரிட்டிக்கலாக பேசியிருப்போம். ஹேவிங் செட் தட், நீங்கள் வந்து சூரியகுமார் யாதவோட கேப்டன்சி நீங்கள் இந்த மாதிரி இடத்துல பார்க்கணும். சரி, ஒரு கேப்டனோட பொறுப்பு என்னென்னா இந்த போலிங் சேஞ்சஸில் வந்து சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த போலிங் சேஞ்சஸ் இருக்கணும்.
ஒரு போலரை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய கடமை கூட ஒரு கேப்டன் கிட்ட இருக்குது. சப்போஸ் ஒரு போலர் இஃப் ஹி கோஸ் ஃபார் ரன்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல வந்து அவரை ஷீல்டு பண்ணி, அவரை ப்ரொடெக்ட் பண்ணி, அட்டாக்லேருந்து வெளியே எடுத்து, திருப்பி ஒரு ஒரு வீக் பேட்ஸ்மேன் வரும்போது திருப்பி உள்ளே கொண்டு வந்து, அந்த பவுலரோட கான்ஃபிடன்ஸை கொண்டு வந்து அப்படி பண்ணணும். நேத்திக்கு வந்து 3rd ஓவர் அவர் ஒன் ஸ்ட்ரெச் 3 ஓவர் போட வச்சதுங்க வந்து கிரைம். அது வந்து இட் ஸ்பீக்ஸ் அபவுட் த ஹோல் இன் த கேப்டன்சி குவாலிட்டி ஆஃப் ஸ்கை. அப்படி தான் சொல்லணும். இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் சிச்சுவேஷன் வரும்போது, ஒரு ஒரு கேப்டனோட ரியல் குவாலிட்டி என்னங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் அந்த ரியல் குவாலிட்டி ஆஃப் சூர்யகுமார் யாதவ் த கேப்டன் நேற்று கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆச்சு. அவர் கொஞ்சம் சரியாக பவுலிங் சேஞ்சஸ் சரியாக பண்ணலை, சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பண்ணல. அந்த பவுலரோட ஃபார்முக்கு ஏற்ற மாதிரி, அவருடைய ரிதமுக்கு ஏற்ற மாதிரி பண்ணலை. எஸ், ஒரு பவுலர் வந்து எப்போவுமே ஒரு 2-3 ஓவராவது ஆகும் அந்த ரிதம் கிடைக்கிறதுக்கு. பர்டிகுலர்லி பும்ரா மாதிரி ஒரு பவுலருக்கு வந்து 1 or 2 hours டெஃபினட்டாக தேவை தான் இந்த ரிதம் கிடைக்கிறதுக்கு. பட் அதெல்லாம் வந்து லாங் ஃபார்மேட் கிரிக்கெட்டில். இங்கே மொத்தமே உங்களுக்கு 4 ஓவர் தான். அதில் வந்து நீங்கள் 3 ஓவர் டெஸ்ட் பண்ணுறதுக்காக கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இல்லை இந்த ஓவரில் அடுத்த ஓவர் நல்லா போடுவார்னு நினைக்கிறேன், அடுத்த ஓவர் நல்லா போடுவார்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான், 4 ஓவர் 45 ரன் தான். ஸோ அந்த மாதிரி ஆகிடும். பும்ராவோட அனலிசிஸ் ஃபஸ்ட்டு 3 overs 34 35 கொடுத்தது வந்து ஒன் ஆஃப் இஸ் சொல்லலாம் ஹியூமிலியேட்டிங் பர்ஃபார்மன்ஸ்ன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்தது பார்க்குறதுக்கு. பும்ராவை அடிக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி, அதுவும் ஒரு வெறித்தனமான ஒரு டிஸ்பிளே, பேட்டிங் டிஸ்பிளே அவங்க பண்ணும்போது, அந்த இடத்துல வந்து ஒரு பலிகடா மாதிரி பும்ராங்கிற ஆடோட கழுத்தை கொண்டு போய் சூரியகுமார் வச்சா மாதிரி தான் தோணிச்சது. அதான் அந்த ஒரு கேப்டன் வந்து எப்படி அந்த பவுலரை ஹேண்டில் பண்ணுங்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்கை கோட்டை விட்டார். அதான் சார், 10 ஓவரில் இந்தியன் பிளேயர்ஸுக்குமே அந்த ஒரு ப்ரெஷர் இருந்தது தெரிய வந்துச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட 4 கேட்ச் நேற்று ட்ராப் பண்ணியிருக்கோம். கில் வந்துட்டு நெஞ்சில் வாங்குறாரு, கையில் கூட வாங்காம. அது ஒரு மாதிரி பார்க்கும்போது நமக்கே அதுவும் பாகிஸ்தானுக்கு எதிராக. அதான் இந்த கேட்சஸ் வந்து விடுறதுங்கிறது நம்ம ஏற்கனவே பேசியிருக்கேன் சந்தோஷம், வந்து ஹேப்பன்ஸ். பட் அது கொஞ்சம் அதிகமாக நடக்கும்போது தான் ரொம்ப ரொம்ப ஐயோ மேட்ச் போயிடுமே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து ஒரு லாங் ஃபார்மேட் மேட்ச்னா கூட யூ கேன் கம் பேக். இதில் வந்து அப்படி இல்லை. ஒரு கேட்ச் 0ல் விட்டோன்னா அவன் 58 போகிறான் அவன். ஸோ நீங்கள் செகண்ட் பால் ஆஃப் த மேட்ச் அபிஷேக் சர்மா கேட்ச் விட்ட உடனே, அதுவும் அகைன் நீங்கள் சொல்கிற மாதிரி அகேன்ஸ்ட் பாகிஸ்தான், ஒரு 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 சூடான ஒரு மேட்ச்சில் அந்த மாதிரி மேட்ச் ஆரம்பித்த உடனே 2வது பால் ஆஃப் த மேட்ச் செகண்ட் பால் ஆஃப் த இன்னிங்ஸை கேட்ச் விட்றான்னு சொன்ன உடனே நம்மளுக்கு திக்குன்னு இருக்குது. ஆனால் செகண்ட் பால் கேட்ச் விட்டதுக்கு நீங்கள் கவலைப்படாதான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பால் 6 அடிச்சு அது காம்பன்சேட் பண்ணார்ல அவர். அந்த அந்த இடத்து வந்து ஓகே, அது லைஃப் ஆல்வேஸ் பேலன்சஸ். கண்டிப்பா சார். அபிஷேக் அதை திரும்பி ஒரு கேட்சும் வேற பிடிச்சி அதை பேலன்ஸ் பண்ணார் நல்லபடியா. நல்ல கேட்ச். ஆமா. ப்ளஸ் இங்கே இன்னொன்று பார்க்க வேண்டியது என்னன்னா, பாகிஸ்தான் வந்துட்டு ஓப்பனிங்கில் வந்து அந்த சேஞ்ச் ஒன்று கொடுத்தாங்களா. சைம் ஐப் வந்துட்டு டக்கா வந்துட்டு இருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 5 டக்குன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து பார்க்கும்போது. இப்போ இந்த மேட்ச்லேயே மொத்தம் இந்த சீரீஸில் 3. இப்படி இருக்கும்போது அதில் ஃபக்கர் ஜமான ஓப்பனிங் கொண்டு வந்து ஸ்லைட்டாக ஒரு நல்ல நல்லா இருந்தது பார்க்குறது. இந்த மாதிரி தான் சில நீங்கள் வந்து நம்ம திங்ஸ் ஆர் நாட் கோயிங் வெல் ஃபார் யூ, கொஞ்சம் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும். அந்த மாதிரி அவங்க பண்ணது நல்லா இருந்தது. பட் அவங்க டீம் 11 செலெக்ஷனே அவ்வளோ கரெக்டான அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஒரு கொஸ்டின் மார்க் இருந்தது. பட் டாப் 3 அவங்க ஷஃபிள் பண்ணது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஒர்க் அவுட்டும் ஆச்சு அவங்களுக்கு. அவங்க ஏன் சார் கேப்டன் சல்மான் அலி ஆகா வந்துட்டு ரொம்ப மிட்டுக்கே கொண்டு போயிட்டு இருக்காங்க? அவர் கொண்டு போகல, அவர் தன்னை பின்னாடி வச்சுக்கிறாரு, அவ்வளோதான். பயப்படுறாரா? இல்லை, ஸ்டார்ட் அப் உங்களுக்கு அந்த அந்த டீம் இன்னும் செட் ஆகலை. அந்த ஒவ்வொரு பிளேயருக்குமே இந்த ஸ்லாட் இன்னும் செட் ஆகலை. இந்த மாதிரி இந்த ஒரு புது டீமாக தான் இருக்குது. இந்த புது டீம் ஆடுறதே ரொம்ப எவ்வளோ 3-4 மேட்ச் தான் ஆடிருக்காங்க. இன்னும் ஆகும். இன்னும் பெரிய பெரிய டீமோட மோதும்போது, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து அந்த மாதிரி டீம்ஸோட மோதும்போது நிறைய எக்ஸ்போஸ் ஆகும் அவங்களுடைய வீக்னஸ்லாம். யார் யார் இருப்பாங்க, யார் யார் துரத்தப்பட வேண்டிய ஆட்கள், இருக்கிற ஆளை எந்தெந்த ஸ்லாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது. ஏதோ கொண்டு போய் ஒரு பஞ்ச் ஆஃப் பீப்புளை கொண்டு போய் டீமில் ஸ்குவாட்லன்னு போட்டு அதுலேருந்து ஆளை எடுத்து பண்ணி நீங்கள் செட் ஆவியா அங்கே செட் ஆவியான்னு பார்க்குறாங்க. அது எங்கே செட் ஆகுது, யார் யார் செட் ஆகுறாங்கிறது போக தான் காலம் தான் சொல்லணும் பதில். சார், இப்போ நீங்கள் சூரியகுமார் கேப்டன்சி பற்றி நம்ம பேசணும். இன்னும் டீட்டெயில்டாக நம்ம பேசல. அவருடைய பேட்டிங் வந்து இப்போ ஒரு மாதிரி நேத்தி வந்தாரு, அவர் பாட்டுக்கும் இப்படின்லாம் சுத்த ஆரம்பிச்சார். அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி? ரொம்ப அசிங்கமாக இருக்குது. அதாவது நீங்கள் வந்து ஒரு குவாலிட்டி பிளேயருங்க. சூர்யா மாதிரி ஆட்கள்லாம் வந்து T20 கிரிக்கெட்டில் வந்து உலகமே நடுங்கிச்சு ஒரு பீரியடில். இன்றைக்கி அப்படி தோணலை. நீங்கள் அவர் வந்தால் பரவாயில்ல, ஓகே, அடுத்த ஆள் யார் அப்படின்னு கேட்குற மாதிரி சுச்சுவேஷன் கொண்டு வந்துட்டார். அவரே தனக்கு தானே மண்ணள்ளி போட்டுக்கிட்ட கேஸ் இது. தேவையே கிடையாதுங்க. யூ ஆர் அ மாஸ்டர் இன் தட் ஷாட். உலகத்துக்கு தெரியும். நான் போன எபிசோட்லேயும் சொன்னேன்.
போன இன்டர்வியூலையும் நான் சொன்னேன். நீங்கள் அந்த அந்த ஸ்கூப் ஷாட்டில் நீங்கள் மன்னர், உலகத்துக்கு தெரியும், நீங்கள் இனிமேல் நிரூபிக்க வேண்டியதில்லை. அந்த பால் வரும்போது அந்த ஷாட் ஆடுங்க. நீங்கள் அந்த ஷாட்டை எப்போ ஆடுவீங்கிறத பார்த்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ தோனியோட ஒரு ஹெலிகாப்டர் ஷாட்டு வந்தோடனே ஃபஸ்ட்டு பால் அந்த மாதிரி ஆடினார்னா, திருப்பி திருப்பி அந்த மாதிரி ஆடினார்னா அந்த ஷாட்டுக்குள்ள பெருமையே போயிடும். இவர் சூர்யா ஆடுறது வந்து சூரியகுமார் யாதவ் வந்து அந்த ஸ்கூப் ஷாட்டு எப்போ வரும் எப்போ வரும்னு பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கணும். இதை தவிர வேற ஏதாவது ஆடுவாரா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கக்கூடாது. என்னங்க அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் பாலையும் பார்க்கல, ஒன்றும் பார்க்கல, கார்டு எடுக்கும் போதே பேட்டை சுற்றிட்டே எடுத்தாருன்னா அது அது என்னது ஒரு கேப்டன் இன்னிங்ஸா அது? அதுவும் அவர் திடீர்னு ப்ரொமோட் பண்ணிக்கிறாரு, நம்பர் 3 வந்தார். நேற்று எதுக்குன்னு தெரியல, ரொம்ப அந்த மாதிரி டூ மச் ஆஃப் ஷஃபிள் வந்து நீங்கள் எல்லா ஷஃபிளும் பண்ணி முடிக்கும்போது டோர்னமெண்ட் முடிஞ்சிடும் போல இருக்கு நீங்கள் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள. ஓமன் அப்போ விளையாடவே வரல. ஆமாம், அது அது யாரோ என்னமோ சொல்லியிருக்காங்க போல இருக்கு. ஆமாம் இல்லை, மறந்துட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்தார் இன்னைக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு இர்ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ் தான் நான் சொல்லுவேன். ப்ரீ டிட்டர்மின்ட் ஷாட்ஸு அந்த மாதிரிலாம் போயிட்டு ஒரு டக்கில் அவுட் ஆகிட்டு போகிறது. திடீர்னு ஒரு பேனிக் சுச்சுவேஷன் வந்தது பாருங்கள். அந்த மாதிரியான ஒரு ஸ்டார்ட் கொடுத்துட்டு டக்குன்னு ஒரு 2 விக்கெட் போனோன்னு ஆஹா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நம்மளுக்கு நீங்கள் லாஸ்ட் இதில் நம்ம பேசணும், நின்று ஆடுறதுக்குன்னு ஒரு ஆள் இல்லை, ஒரு ஸ்ரேயாஸ் ஐயர் மாதிரி ஒரு ஆள் இல்லை. நீங்கள் எல்லாருமே வந்து இந்த மாதிரி சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இருக்கிற கண்டிஷனில் வந்து நான் எப்படி ஆடணுன்னே தெரியாமல் இருக்கார் சஞ்சு சாம்சன். ஆமாம், சஞ்சு சாம்சனுக்கு வந்து பேட்டை தவிர எல்லா இடத்துலையும் பால் படுது. அவருக்கு ஒரு டைமிங் கிடையாது, ஒன்றும் இல்லை. நம்மளாம் பார்த்து சஞ்சுவான்னு இருக்குது. அவருக்கு வந்து அந்த லேட்டர் ஆர்டரில் அவர் வருது வந்து அவருக்கு ஃபிட்டே ஆகலைன்னு நல்லா தெரியுது. மேபி ஹை டைம் ஜிதேஷ் சர்மா உள்ள வரதுக்கு கூட பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப டூ மச் ஆஃப் டேம்பரிங் பேட்டிங் ஆர்டரில் இதெல்லாம் கூட சரியில்லை. சூர்யாவோட பேட்டிங் வந்து கொஞ்சம் பொறுமையாக ஆடணும். இத்தனைக்கும் போன மேட்ச்லாம் வந்து ஒரு நின்று ஒரு திலக் வர்மாவோட நின்று ஆடின ஒரு இன்னிங்ஸ் வந்து அதே மாதிரி தான் வந்து சுற்றிட்டு அப்புறம் ரியலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆஃப்லலாம் நல்லா ஆட ஆரம்பித்தார். ஸோ அந்த மாதிரி ஒரு சரி வந்த உடனே எதுக்கு ஆடுவாங்க? ஆட தெரியாத பிளேயர்னா கூட சரிங்களாம், ஆட தெரிஞ்சவர் அவரே எப்படி கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடன்ஸ். அதுவும் போஸ்ட் மேட்ச்ல கூட பேசியிருந்தாரு பாத்தீங்களா சார், ரைவல்ரின்னு சொல்லும்போது. ஆமாம், நல்ல எக்ஸலண்ட் ஆன்சர். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ஆன்சர். உங்களுக்கு இந்தியா பாகிஸ்தான் ரைவல்ரியா அப்படின்னா என்ன? ரைவல்ரிங்கிறது வந்து போட்டி இருக்கணும். இங்கே எங்கே இருக்க போட்டி? நாங்கள் எங்கேயோ இருக்கோம், அவங்க எங்கேயோ இருக்கு. இதை விட ஒரு ஒரு வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற குத்தல் வந்து எங்கேயும் நீங்கள் பார்க்க முடியாது. அந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக பண்ணார். சரி, நீங்கள் இந்தியன் டீம் நம்ம அந்த விஷயத்துக்குள்ளே வரலாம். இந்தியன் டீமோட ஹேண்ட்லிங் ஆஃப் சிச்சுவேஷனில் இந்த மாதிரி பர்டிகுலர் அகேன்ஸ்ட் பாகிஸ்தான் இந்த மாதிரி ஒரு ஒரு சூடான அட்மாஸ்பியரில் அதை ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது ரொம்ப அழகாக, ரொம்ப டிப்ளமேட்டிக்காக தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. நிறைய கமெண்ட்ஸ் இந்தியா அதை பண்ணிடக்கூடாது, இது ஸ்போர்ட்ஸ் தானே அப்படி இப்படின்னு ஸ்போர்ட்ஸில் அரசியல் வரக்கூடாதுன்னு. எந்த ஸ்போர்ட்ஸில் அரசியல் இல்லை? எங்கே அரசியல் இல்லை? எந்த விளையாட்டில் அரசியல் இல்லை? அரசியல் இல்லாமல் அரசியல்வாதிகள்லாம் பிரசிடென்ட் ஆஃப் த அசோசியேஷனை வராங்க. அரசியல் இல்லாத இடம் எது? ஸோ அதெல்லாம் சும்மா பேச்சு. அரசியல் ஸ்போர்ட்ஸில் அரசியல் வரக்கூடாதுங்கிறதுலாம் அரசியல் இருக்குது. அந்த அரசியலை ஸ்போர்ட்ஸில் இருக்கிற அரசியலை எப்படி டிப்ளமேட்டிக்காக காட்டுறது அப்படின்னு தான் பண்ணணுமே தவிர அது ஸ்போர்ட்ஸில் அரசியல் இல்லைன்னு சொல்லி தள்ளிவிட முடியாது. ஸோ நீங்கள் அதை பார்க்கும்போது இவரோட இந்தியன் டீமோட ஹேண்ட்லிங் வந்து கம்பீர் வந்து ரொம்ப அழகாக தான் கைட் பண்ணுறாருன்னு தான் தோணுது. ப்ரொட்டஸ்ட்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், நான் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறேன், அதனால எந்த பாதகமும் இருக்கக்கூடாது, அப்படி இருக்கணும். நான் ஹேண்ட்ஷேக் பண்ணல, அவ்வளோதானே. இதில் யாருக்கு என்ன பாதகம்? ஒன்றும் இல்லைல்ல. நான் அதனால அந்த மாதிரி இருக்கணும் ப்ரொட்டஸ்ட். சும்மா ஆன் த ஃபாலோ த்ரூ வந்துட்டு அசிங்கம் சும்மா திட்டுறது, பேட்ஸ்மேனை பார்த்து திட்டுறது, அதெல்லாம் பார்த்தோம்ல நேற்றுக்கு அந்த கூத்தெல்லாம். அதெல்லாம் வந்து அதெல்லாம் ப்ரொட்டஸ்ட் கிடையாது. அதெல்லாம் வந்து ரொம்ப சீப். அது நம்ம இவர் வந்து ஒரு 50 அடிச்சுன்னு 35 பால்ல 120 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஒரு 50 அடிச்சுட்டு என்னமோ கன்னை வச்சு சுடுவாராம் இவர். இதெல்லாம் என்ன, இவருக்கு இது வரைக்கும் 3 50 அடிச்சிருக்காரு. வேற எந்த 50க்கும் இந்த மாதிரி பண்ணல. இது நேத்திக்கு பண்ணுறாரு. என்ன காரணம்? இது அரசியல் இல்லையா? இதுக்கு பேசக்கூடாதா அப்படிங்கிறாரு. இது என்ன? அது கடைசியில் பார்த்தா அந்த பிராக்டிஸ் அப்போ ஏதோ 6-0ன்னு சொல்லி அந்த சில விஷயங்கள், அதாவது ஜியோ பாலிடிக்ஸ் பற்றி பேசினதா நிறைய தகவல்லாம் போய் அது ரொம்ப பேஷாக பண்ணப்பட்டுச்சு. எல்லாமே அது ஓகே. இவர் வந்து அந்த கன் வச்சு சுடுற மாதிரிலாம் சுட்டதுக்கு அடுத்து கடைசியில் மேட்ச் ஜெயிச்சிருந்தாருன்னா அது சுட்டதுன்னு சொல்லலாம். கடைசியில் பார்த்தா இது பின்னாடியும் சுடும் பாரு ஒரு படத்தில். அந்த மாதிரி பின்னாடி தான் சுட்டுருக்கு அவர். தேவையாது, இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள்.
ஓகே சார். நம்ம இன்னொன்னு பார்க்கும்போது, இங்க சுப்மன் கில் வந்து அந்த ஓமன் மேட்ச்லயும் பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ள வர பாலு, அந்த திரும்பி அந்த பழைய மசில் மெமரி வந்துருச்சோ! அப்டின்ற ஒரு எண்ணம் வருது. உங்களுக்கு வருதா சார்? ஏன்னா டெஸ்ட்ல வந்து ரொம்பவே அத சரி பண்ணி விளையாடிட்டு இருந்தாரு. திரும்பவும் அது வருது. ஓகே. இட்ஸ் ஓகேங்க. ஏன்னா பியூட்டிஃபுல் இன்னிங்ஸ் ஆடுனாரு. என்ன மாரி இன்னிங்ஸ்ங்க அது? எக்செப்ட் ஒரு ரிவர்ஸ் ஸ்வீப் ஒண்ணு அடிச்சத தவிர, ஆல் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ். ஒரு T20 இன்னிங்ஸ் பார்க்குற மாரியே இருந்தது அது. ஒரு அது எப்படி இருந்தது? அந்த ஒரு ஒரு அந்த அந்த கவிதை பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு கண்ணதாசன் கவிதையும் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா கவிதையும் பார்க்குற மாரி இருந்தது. அந்த 2 பேரும் அபிஷேக் சர்மாவும், சுப்மன் கில்லும் ஆடின கேம் வந்து என்ன என்ன டச்சு, என்ன கிளாஸு. அந்த மாரி ஆடின ஆளு. ஓகே. அந்த மாரி சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் ஆடணும். அதுவும் சில பிரஷர் இருக்கு. எதிர்க்க வந்து ஒருத்தன் பேசிட்டான். அந்த மாரி பிரஷர்லாம் இருக்கும்போது ஆனா கில் வந்து லைன்ல வர பால பீட் ஆகுறதுங்கிறது வந்து அவருக்கு கொஞ்சம் பிடிச்ச விஷயமா தான் இருக்கு. அது காலகாலமாவே அவர ஆமா. பின்பற்றிட்டு இருக்கு. பட் ஆனா அத நல்லாவே மாத்தியிருந்தார்ல சார் இங்கிலாந்து டெஸ்ட்லலாம். இங்கிலாந்துல எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து மூவிங் கண்டிஷன். பால் வந்து ஸ்டம்ப் அட்டாக்குங்கிறது நீங்க ஸ்டம்பே பார்த்து போட்டா கூட பால் கொஞ்சம் வெளிய போகும். ஸோ அந்த கண்டிஷன் வந்து அவருக்கு ஐடியலா இருந்தது. பட் இந்த மாரி பால் வந்து முட்டிக்கு மேல வராது. ஏசியன் விக்கெட்லலாம். அந்த மாரி இருக்கும்போது உங்களுக்கு ஸ்டம்ப்ல பால் வருது அப்படின்னு இருக்கும்போது, பர்ட்டிகுலர்லி சம்டைம்ஸ் ஒரு ஆஃப் கட் உள்ள வருது அப்படின்னா, இந்த இன்கமிங் பால்க்கு வந்து கொஞ்சம் தேடுறதுங்கிறது, ஸ்டம்ப் லைன்ல தேடுறதுங்கிறது நெறைய பேருக்கு அந்த வீக்னஸ் உண்டு. மைக் கேட்டிங்லாம் வந்த உடனே அவருக்கு அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்க, வந்த உடனே ஒரு இன்ஸ்விங் போட்டா, ஒரு இன் கட் ஆஃப் கட்டர் போட்டா அவர் போல்டுன்னு. அந்த மாரி நெறைய ஆவாரு அந்த மாரி. ஸோ நெறைய பேருக்கு அந்த வீக்னஸ் உண்டு. இவருக்கும் அந்த வீக்னஸ் இருக்கு. பட் டிபெண்டிங் அப்பான் த பிட்சர்ஸ் ஆன் விச் ஹி இஸ் பிளேயிங். அத பொறுத்து தான் இருக்குது. ஆ நம்ம நேத்து மேட்ச பார்த்தம்போது, இன்னொன்னு பேட்டிங்ல வந்து இப்போ சஞ்சுவும் அவர் குடுத்த இடத்த வந்து ப்ராப்பரா இது பண்ண மாரி தெரியல. அதேபோல திலக் வர்மா இப்போ அவருக்கு வந்து திடீர்னு ஒன் டவுனு இப்போ எப்படி அவர் குழம்பிட்டாருன்னா, அவருக்குமே அது ரொம்ப பெரிய ஒரு ரிஸ்க் ஆயிடும்ல அது சார். டெஃபினட்டா. அதான் நான் முதல்லயே சொன்னேனே. அந்த ரொம்ப டூ மச் ஆஃப் டேம்பரிங் வந்து பேட்டிங் ஆர்டர்ல பண்றதும் நியாயம் கிடையாது அதுல. உங்களுக்கு என்னோட ஸ்லாட் எதுங்கிறது ஒரு பேட்ஸ்மேனுக்கு தெரியணும். அதாவது அட்ஜஸ்ட் பண்ணலாம். நீங்க திடீர்னு நீங்க அக்ஷர் பட்டேல ஒன் டவுன் இறக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது அது பண்ணலாம். அந்த மாரி அந்த ஒரு இன்னோவேட்டிவ் திங்கிங் அந்த இடத்துல அந்த திடீர்னு ஒண்ணு இது பண்ணான்னா, நியூ பால கொண்டு போய் தோனி வந்து அஸ்வின் கையில குடுப்பாரு. அந்த மாரி நீங்க திடீர்னு அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங்கிறத பண்றதுங்கிறது வேற. எனக்கு எங்க தான் ஆடப் போறேன்னே தெரியாம ஒருத்தன் உட்கார்ந்திருந்தான்னு வைங்க. KL ராகுல்ல ஒரு சீரிஸ் பண்ணாங்க தெரியுமா? நான் என்ன இருக்கேன்னா, நான் 13ல ஆடப் போறேனா, 15ல ஆடப் போறேனான்னு அவருக்கு தெரியாம 11ல இருப்பாரு. அந்த மாரிலாம் பண்ணியிருந்தாங்க தெரியுமா? அந்த மாரி ஒரு 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 பேட்ஸ்மேன் எடுத்தா எனக்கு ஐ அம் நம்பர் 4, ஐ அம் நம்பர் 5, ஐ அம் நம்பர் 6ன்னு தெரியணும். ஐ அம் நம்பர் 6 பட் என்னை நீங்க நம்பர் 3 ஆட விடுறாங்க அப்படின்னு சொன்னா, அது வேற விஷயம். நான் எங்க ஆடப் போறேன்னே தெரியாம ஒருத்தன் இருக்க முடியாதுல்ல. திலக் வர்மா மாதிரி அவரு வந்து என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு T20 கிரிக்கெட்ட பொறுத்தவரைக்கும் இந்தியன் கிரிக்கெட்டுக்கு வந்து அவரு வரப்பிரசாதம். அவரு ஒரு பொன் முட்டையிடுற வாத்து. அவர வந்து அவரோட வயித்த அறுக்குறாங்க. சார் அதேபோல இப்ப பும்ராவோட பவுலிங்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது, அப்பப்ப தண்ணி குடுக்குறதுக்கு ஹர்ஷ்தீப் சிங் உள்ள வந்துட்டு வந்துட்டு போறாரு சார். அத பார்க்கும்போது எப்படி சார் இருந்துச்சு அந்த உங்களுக்கு? புல்லாவது கையில தான் கால்ல பட்டோன்னு பார்க்குறாரோ என்னவோ தெரியல. ஆனா ஹர்ஷ்தீப்லாம் கண்டிப்பா 11ல ஆடணுங்க. பாவம் அவரு வந்து இந்த டீம் வந்து இந்த இந்த டீம வச்சுட்டுலாம் நீங்க போயிட்டுலாம் ஒரு ஒரு வேர்ல்டு கப்புக்குலலாம் நெனச்சு கூட பார்த்துறாதீங்க. இந்த பவுலிங் அட்டாக்லாம் வச்சுட்டு. ஹர்ஷ்தீப் டெஃபினட்டா 11ல வந்தாகணும். திருப்பி திருப்பி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஒரு பேட்ஸ்மேன நம்பர் 8 வரைக்கும் ஆடணுங்கிற ஒரு எண்ணத்துல ஆடுறதுங்கிறது என்னைக்கும் எப்பவுமே வந்து அவசியம் கிடையாது. பர்ட்டிகுலர்லி T20 மாரி கிரிக்கெட்ல. நீங்க நம்பர் 8 பேட்ஸ்மேன் உங்களுக்கு வரும்போது 19.3 ஓவர்ஸ் இருக்க போகுது. என்ன பண்ண போறீங்க அதுக்கப்புறம்? அதனால அது அந்த மாரி வச்சுக்க கூடாது அது. டெஃபினட்டா ஃபுல் ஃப்ளெட்ஜ்ட் டீம் ஆடணும். இப்ப 3 ஸ்பின்னர் ஆடுறேன், 3 ஸ்பின்னர் ஆடுறேன்னு சொல்லிட்டு அக்ஷர் பட்டேலுக்கு 1 ஓவர் குடுக்குறாரு. ஆனா அது ஒண்ணும் பேடாவும் போடல அந்த 1 ஓவர் கூட. என்னன்னு தெரியல. எனக்கு அது என்ன பிளான் இருக்கு அவங்களுக்குன்னு ஒண்ணும் புரியல. போக போக தான் பார்க்கணும். இல்ல எல்லா டீமுமே நெறைய டீம்ஸ் வந்துட்டு ஸ்பின்னர்ஸ வச்சு தான் இங்க பிரேக் த்ரூவே குடுத்துட்டு இருக்காங்க. துபாய் மாரியான கண்டிஷன்ஸ்ல. பட் ஆனா இங்க புதுசா வந்து சிவம் துபேவுக்கு வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு புரமோஷன் குடுத்துருக்காங்கன்னு தான் தோணுது. பட் அத நல்லாவும் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அடி வாங்கிருவாரா சார்? அதுதான். இது வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, இதுதான் இந்த ஹார்சஸ் ஃபார் கோர்சஸ்ன்னு நம்ம சொல்றோம். இப்போ சிவம் துபேவோட பவுலிங் நீங்க பார்த்தீங்கன்னா, சில விக்கெட்டுக்கு ரொம்ப சூட்டபிளா இருக்கும். இந்த மாரி இப்போ அதே மாரி அகைன்ஸ்ட் சம் பேட்ஸ்மேன். அவர் வந்து ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கும் அவரோட பவுலிங். என்ன காரணம்னு சொல்றேன் பாருங்க. இப்ப நேத்திக்கு வந்து ஃபர்ஹான் இருந்த ஃபார்ம்க்கு அந்த ஃபார்ம்ன்னு சொல்றத விட, அவர் இருந்த வெறிக்கு, அ ஃபக்கர் ஜமான் இருந்த அந்த 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 இதுக்கு, சைம் ஆடின அந்த 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 கோவத்துக்கு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பெருசா கிரிக்கெட் ஆடுன மாரி தெரியல.
உன்னை நான் அடிக்கிறேன் பாருங்கிற மாதிரி அந்த எண்ணத்தில் ஆடின பேட்டிங் தான் அது. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து பால் ஷுட் நாட் கம் ஆன் டு த பேட். நீங்கள் வந்து ஃபீட் பண்ணக்கூடாது. ஹர்திக் பாண்டியா கூட டு சம் எக்ஸ்டென்ட் பரவாயில்ல. பும்ரா வந்து ஜாஸ்தி ஃபீட் பண்ணார். நிறைய வந்து ஒன்று பேட்டுக்கு போட்டார், இல்லைன்னா ஷார்ட்டாக போட்டார். அவருடைய யார்கர் வந்து பெருசாக ஒர்க் அவுட்டும் ஆகல, வரவும் இல்லை நேற்று. கொஞ்சம் ஓவர் பீச் இருந்து இல்லை ஷார்ட்டாக இருந்தது. குட் லெங்க்த்துங்கிறத காணும் நேற்று அவரை பார்த்தா. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஆள் 140, 135, 138 அந்த மாதிரி போடக்கூடிய ஒரு ஆள், பால் உங்களுக்கு அவரோட பேட் ஸ்பீடுக்கு வந்து மாட்டிகிட்டே இருக்கும். ஸோ அதை நீங்கள் அந்த இடத்துல வந்து அந்த ஸ்லோ ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க. அது ஒரு பெரிய ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் வார்த்தை. அது என்ன ஸ்லோ ஸ்பீடு? இந்த பைக் ஓட்டும் போது தான் சொல்லுவாங்க, ஸ்லோ ஸ்பீடு பார்த்து போங்க சார், ஸ்லோ ஸ்பீடு ஆஃப் ஆகுது சார்மாங்க. அந்த மாதிரி அந்த ஸ்லோ ஸ்பீடு போடக்கூடிய ஒரு போலர் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல அவர் ஒரு 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 பேஸ் போலிங் போடக்கூடிய ஆளாகவும் தெரியணும், பேஸும் இருக்கக்கூடாது. அதுக்காக ஸ்லோயர் ஒன்றும் இல்லை. நான் சொல்கிறது வந்து போலிங்கே அவ்வளோதான் இருக்கும். 128, 127 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் அவரோட போலிங்கை. பால் வந்து வரக்கூடாது உங்களுக்கு, பேட்டுக்கு வந்து அது பேட்டை வந்து கிஸ் பண்ணக்கூடாது. அது பாலை தேடி இவன் போகணும். பாலுக்கு பேட்ஸ்மேன் போகிற மாதிரி வச்சிங்கன்னா விக்கெட் விட பாசிபிலிட்டி ஜாஸ்தி இந்த மாதிரி விக்கெட்டில். அந்த மாதிரி ஒரு போலர் வச்சுக்கிட்டு அவரை நீங்கள் யூஸ் பண்ண தெரியணும். நேற்று அவரை நல்லா யூஸ் பண்ணாங்க. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், பும்ராவோட 3வது ஓவருக்கு பதிலாக தூபே அப்பவே வந்திருக்கணும். நீங்கள் அந்த சமயத்தில் நீங்கள் வந்து ஓகே அந்த எண்டில் வந்து வருணை கொண்டு வந்தீங்க, வருணுக்கு ஒரு ஓவரில் எடுக்கிறீங்க. ஃபஸ்ட்டு ஓவரில் 4வது பாலில் கேட்ச் விடுறாங்க, ஒரு ஓவரில் கட் பண்ணுறாரு, குல்தீப் யாதவ் கொண்டு வர்றாரு. என்னன்னு தெரியல எனக்கு. வருண் சக்கரவர்த்தியை வந்து ஒரு 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 அது என்ன பவர் பிளேயில் ஒரு ஓவர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஏதாவது கோயிலில் வேண்டிட்டு இருக்காருன்னு தெரியல. அது ஒரு ஓவர்னா ஒரு ஓவர் தான் கொடுக்குறாரு, அதோட எடுத்துடுறாங்க. ஏஷியா கப் வந்து ஃபுல்லாகவே வார்ம் அப் மேட்ச்னு நினச்சிட்டாங்களா? ஸோ ஒரே டெஸ்ட் பண்ணுறதுலேயே இருக்குது. அது குவாலிட்டி அனாலிசிஸாகவே இருக்குது எல்லாமே. ஸோ எதுக்குன்னா துபையை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி ஒரு யூஸ்ஃபுல் கிரிக்கெட்டர். அந்த கிரிக்கெட்டரை வந்து யூஸ் பண்ண நீங்கள் சிஎஸ்கேலேயே கூட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 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 மட்டமான இம்பேக்ட் பிளேயருங்கிற ஒரு கான்செப்ட் வந்ததுனால தான் அவருடைய போலிங்கே போச்சு. அதில் பேட்டிங்க்கு மட்டும் அவரை யூஸ் பண்ணி போலிங்க்கு 10 ரன் உள்ளே கொண்டு வந்து இவருக்கு போலிங் போட தெரியுங்கிறது அவருக்கே மறந்து போச்சு. அந்த மாதிரி இருந்தது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுட்டு வர்றாரு அவர். அவரை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போவும் சொல்கிறேன், அவர் வந்து T20யில் 4 ஓவர்ஸ் போலர் இல்லை. அவர் வந்து ஒரு 2 ஓவர்ஸ் மேக்ஸிமம் 3 ஓவர்ஸ் போலர் தான். பட் நேற்றுக்கு முதல் போட்ட 3 ஓவர் நல்லா போட்டாருங்கிறதுனால லாஸ்ட்டில் கொடுத்தாரு, டெத்தில் கொடுத்தாரு. டெத் போலர் இல்லைங்கிறத அவர் இல்லைம்மா, நான் டெத் போலர் இல்லைம்மா, நான் அவ்வளோலாம் இல்லையா அப்படின்ட்டார் அவர். ஓகே சார். இப்போ இன்னொன்று நம்ம நல்லா பார்த்துட்டு இருக்கும்போது, எப்போதுமே பாகிஸ்தான் இந்தியாவுக்குள்ள நடுவில் ஒரு சின்னதாக ஒரு சண்டை வரும். நேற்று பார்த்தா ரவுஃப் சம்மந்தமே இல்லாமல் அபிஷேக்கை வந்து இன்னும் ட்ரிகர் பண்ணி விட்டாரு. பட் அந்த ட்ரிகர் செம ட்ரிகராகவும் போயிடுச்சு. பார்த்தா எல்லாருமே அபிஷேக் மேலே ஒரு குறை வச்சுருந்தாங்க. இவர் என்னப்பா வராரு, 12 பால் 30 அடிக்கிறார், 15 பால் 30 அடிக்கிறார், இதுக்குள்ளே அடிக்கிறாரு, அவுட் ஆயிடுறாருன்னு. நேற்று பார்த்தா 74. நீங்கள் அபிஷேக்கை எவ்வளோ சார் ரேட் பண்ணுங்க? எனக்கு வந்து நான் அபிஷேக் சர்மாவை பொறுத்த வரைக்கும் கம்பு சுத்துற ஆளுன்னு சொல்லிட்டு நாங்கள் நிறைய கமெண்ட் பண்ணியிருக்கேன் இதுக்கு முந்தின டோர்னமெண்ட்லலாம். இந்த டோர்னமெண்ட்டில் நான் பார்க்குறேன் சந்தோஷ், நிறைய சேஞ்ச் அவர்கிட்ட இருக்குது. அவர் வந்து ரொம்ப ப்ரீ டிட்டர்மெண்ட் ஷாட்ஸ் போவார். திடீர்னு வந்து ஏறி அடிக்கிறது அதெல்லாம் பண்ணுவார். இந்த பால் நீ எது பண்ணாலும் ஏறி அடிக்கிற அப்படின்னு முதல்ல டிசைட் பண்ணிப்பார். அந்த மாதிரி இருக்கிறது வந்து இப்போ இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய அவர் சில ஷாட்ஸ் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. சில ஷாட்ஸ் அவருக்கெல்லாம் கொண்டு வரது வந்து எனக்கு பழைய யுவராஜ் சிங் தான் கண்ணுக்கு தெரிகிறாரு. அவங்க பட்டுறதானே. அதான். ஸோ நீங்கள் அது வந்து அதுவும் பர்டிகுலர்லி இந்த ஸ்பின்னர்ஸை போடும்போது கொஞ்சம் ஒரு செகண்ட் டிலே பண்ணி பேக் ஃபுட்டுக்கு போயிட்டு, பேக் ஃபுட்டு நீங்கள் எப்போ ஒரு ஸ்பின்னருக்கு போகிறீங்களோ எப்படி எங்கே ஆடுவீங்க? பேக் ஃபுட்டுக்கு போனால் ஸ்கொயர் ஆஃப் த விக்கெட் தான் ஆடுவோம். 90% புல் ஆடுவோம். நீங்கள் எப்போ ஒரு ஸ்பின்னருக்கு பின்னாடி போயிட்டீங்களோ நீங்கள் புல்லுக்கு தான் போவீங்க. ரொம்ப போச்சுன்னா அடிச்சது ஆப்ஷன், ரொம்ப ஷார்ட்டாக இருக்குன்னா ஆஃபில் கட்டுக்கு போவோம், கவர்ஸ்லையோ பாயிண்ட்லேயோ. பேக் ஃபுட் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக ஆடுறாருங்க. ஒரு மாதிரி டென்னிஸோட ட்ராப் ஷாட் ஆடுற மாதிரி ஆடுறாரு. பேக் ஃபுட் வந்துட்டு அவ்வளோ டைம் இருக்குது அவருக்கு, பியூட்டிஃபுல்லாக ஆடுறாரு. நான் அதை தான் சொல்கிறேன். இப்போ வந்து பாலை பார்த்து இந்த பாலுக்கு இப்படி ஆடலாம் அப்படிங்கிற மாதிரி ஆடுறாரு. ஒவ்வொரு பாலுக்கும் ஒரு 3-4 ஸ்ட்ரோக் வச்சுருக்காரு. அது நல்லா தெரியுது. ஒரே மாதிரி பாலை முதல் தடவை ஆடின மாதிரி அடுத்த தடவை ஆடுறதில்ல அவர். அந்த மாதிரி அவர் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு. நிறைய கொஞ்சம் அவருடைய பேட்டிங்கோட ஸ்டைலை வந்து கொஞ்சம் பொறுப்போடு ஆடணுங்கிற ஒரு விஷயம் வந்து அவர் தலையில் இறங்கியிருக்க மாதிரி தோணுது.
ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் இட். அந்த மாதிரி தானே அந்த மெச்சூரிட்டி வரணும். நீங்கள் வந்து ஆரம்பத்தில் வந்து சுற்றி கித்தி சொல்லி, ஏன்னா நீங்கள் சுத்த தேவை. ஆரம்பத்தில் நீங்கள் வரும்போது கண்ணப்பின்னான்னு சுற்றி உங்களுக்கு ரன்னு தேவை. ஏன்னா ரன் அடித்தா தான் நாளைக்கு நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க? பியூட்டிஃபுல்லாக ஆடினாரு கவர் டிரைவ் வந்து காலும் பேட்டும் அப்படியே ஒன்றா வந்தது அப்படி நான் பேச போகிறீங்க. போருன்னு பார்க்க போகிறீங்க, அவ்வளோதான். உங்களோட ஸ்கோர் தான் நாளைக்கு வந்து ஸ்கோர் கார்டில் பார்க்க போகிறீங்க. என்னப்பா அவரோட ஆவரேஜ், அவர் ஆவரேஜ் 40 ரன் வச்சுருக்காரு அப்படின்னா அந்த 40 ரன்னு வந்து மிடானில் சுற்றி தேர்ட் மேனில் போன ரன்னாக கூட இருக்கும். ஓகே, அதனால அதை பற்றி யாரும் பார்க்கணும். ஆரம்பத்தில் நீங்கள் உள்ளே வரும்போது கடகடன்னு அடித்து ஒரு ரன்னு கண்ணுலாம் கொண்டு வந்து அப்பா இந்த ஆள் டீமில் இருப்பான் அப்படின்னு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நான் வந்துட்டேன், ஆனால் நிலச்சி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இடத்த பிடிக்கிற ஆட்டம் தான் இப்போ அபிஷேக் சர்மா ஆடுற ஆட்டம் அப்படின்னு தான் என் கண்ணுக்கு படுது. வெரி குட் சைன். ஐ எம் வெரி ஹாப்பி. ஓகே சார். அதே போல் நீங்கள் சொல்லும் போது தான் அந்த பாயிண்ட்டை நான் வந்து நோட் பண்ணேன். நேற்று நிறைய பிளேயர்ஸ் குறிப்பிட்டு சொல்லணும்னா பாகிஸ்தான் பிளேயர்ஸ் ஃபுல்லாக பேக் ஃபுட் தான் போகிறாங்க. ஸ்பின்னர்ஸு அவங்களே தன்னை வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு குழிக்குள்ளே மாட்டிக்கிற மாதிரியே போகிறாங்க. இதெல்லாம் வந்து எதை சார் நிர்ணயிக்குது? அதாவது ஒரு பேட்ஸ்மேனாக அவங்க இதில் ஒரு 3 பேராச்சும் நல்லா ஸ்ட்ரெயிட் ஆடக்கூடிய ஒரு கிளாசிக் பேட்ஸ்மேன்ஸ் இருப்பாங்க. பட் ஆனால் இப்போ யாருமே அந்த மாதிரி இல்லை. இல்லை, அப்படியே ஃப்ரண்ட் ஃபுட் வந்து ஆடுறதா இருந்தாலும் ஏரியா வந்து ஆடுறாங்க, பிச் ஆஃப் த பாலுக்கு வராங்க. இதெல்லாம் கொஞ்சம் இப்போ இருக்கிற நீங்கள் வந்து ஒரு நம்ம இப்போ கூட நான் சொல்கிறேன் பாருங்களேன், இந்த T20 டீம் ஆஃப் பாகிஸ்தான் வந்து இன்னைக்கு இருக்கிற T20யோட ஸ்டைலில் இல்லை. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி 3-4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டீம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இவங்க ஸ்டைல் ஆஃப் பேட்டிங் சூட்டபிளாக இருந்திருக்கும். இன்றைக்கி அப்படி இல்லை. இன்றைக்கி வந்து உங்களோட ஸ்டைலே மாற வேண்டியிருக்கு. நீங்கள் வந்து ஒரு அபிஷேக் சர்மா, ஒரு சூரியவன்ஷிலாம் ஆடுறதெல்லாம் பார்த்தோன்னா வேறு மாதிரி ஆயிடுச்சு. அது வந்து போன ஐபிஎல்லில் வந்து சிஎஸ்கேக்காக வந்து பர்ஃபார்மன்ஸை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே மட்டும் அந்த கிரிக்கெட் ஆடவே இல்லை. அதனால் அவங்க காணாமலே போயிட்டாங்க. மற்ற எல்லா டீமும் அந்த இன்னைக்கு இருக்கிற T20 கிரிக்கெட் ஆடினாங்க. சிஎஸ்கே மட்டும் 3 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற T20 கிரிக்கெட் தான் ஆடிட்டு இருந்தாங்க. அதனால தான் அது ரொம்ப அது அவங்கள அஃபெக்ட் பண்ணிச்சு. நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணும் உங்களை. இன்னைக்கு காலம் வந்து என்னைக்கு மாறுதோ, நான் வந்து பெரிய இந்த T20 இந்த சுத்துற கேமோட பெரிய ஃபேன்லாம் கிடையாது. பட் அதை ரசித்து தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். மாறிக்கணும்ல நம்மளுக்கு. இன்னைக்கு இதுதான் இன்னைக்கு காலத்தின் தேவைன்னு சொல்கிறத காலம் இதை வரவேற்கிறது, அவ்வளோதான். தேவைன்னு இல்லாட்டா கூட காலம் இதை வரவேற்கிறது. நம்மளும் அதை ஒத்து தான் போகணும். ஸோ நீங்கள் அந்த டீம் அப்படி இருக்கணும். நீங்கள் அந்த மாதிரியான ஒரு டீமாக இந்த பாகிஸ்தான் டீம் வருமா? அதான் முதலே நான் சொன்னேன், பொறுத்தது தான் பார்க்கணும். ஓகே சார், கடைசி கேள்வியாக முடிச்சிடலாம். சூப்பர் 4ல் இப்போ முதல் இடம் இந்தியாவுக்குன்னு தெரிஞ்சு போச்சு. 2வது இடம் யாராக இருப்பா? உங்களுடைய கணிப்பு. நீங்கள் இப்போ திடீர்னு பங்களாதேஷ் நல்லா பயமுறுத்துறாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா ஆடுறாங்க. திடீர்னு ஒரு வெறி வந்த மாதிரி ஆடுறாங்க. ஸ்ரீலங்காவும் திடீர்னு நல்லா ஆடினாங்க. பட் அந்த ரொம்ப குரூஷியல் மேட்ச், அந்த சூப்பர் 4ல் ஃபஸ்ட்டு மேட்ச் அவங்க தோத்ததுங்கிறது. அதனால கொஞ்சம் ஸ்ரீலங்காவோட அன்ஃபார்ச்சுனேட்லி ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் எப்படி போய் லாக் ஆகிருக்காங்கன்னா, அடுத்த மேட்ச் அவங்க ஜெயிச்சு பாகிஸ்தானும் பங்களாதேஷ் கிட்ட ஜெயிச்சு 3 டீமுமே 1 வின் ஈச்சில் வந்துட்டாங்கன்னு வைங்க. ஸ்ரீலங்காவுக்கு தான் பாதகம் ஜாஸ்தி. ஏன்னா ஸ்ரீலங்கா வந்து கடைசியாக ஆடுறாங்க. லாஸ்ட் மேட்ச் அகேன்ஸ்ட் இந்தியா ஆடுறாங்க. அவங்க தான் அந்த ரன் ரேட்லாம் பார்த்து அடிக்கணும். அவங்களுக்கு வந்து நெட் ரன் ரேட்டு வந்து அவங்க ஜாஸ்தி வரா மாதிரி அடிக்கணும். இந்தியா கிட்ட அது முடியுமா? அது என்னன்னு எனக்கு புரியல. பாவம் போய் இந்த லாஸ்ட் மேட்ச்சில் அவங்க வந்து மாட்டிக்கிட்டு ஸ்ரீலங்கா கொஞ்சம் அஃபெக்ட் ஆவாங்கன்னு எனக்கு தோணுது. பட் பங்களாதேஷ் நல்லா வந்துட்டுருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் ஓவர். நம்ம வந்து கிரிக்கெட்டை பற்றி நிறைய பேசிட்டோம். ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஸ்ரீலங்கன் பிளேயர் வெள்ளலகேயோட ஃபாதர் அன்னைக்கு ஸ்ரீலங்கா ஆப்கானிஸ்தான் மேட்ச் முடிஞ்சோடனே அவர் ஹார்ட் அட்டாக்ல தவறிட்டார். அவரை இழந்து வாடும் அந்த குடும்பத்துக்கு நம்மளுடைய கிரிக்கெட் ஒன்லி சார்பாகவும் என் சார்பாகவும் ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவிச்சுக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயர் வெள்ளலகே வந்து இன்னும் நிறைய அவரை பற்றி நம்ம பார்க்க போகிறோங்கிறது நான் திருப்பி சொல்லிகிட்ருக்கேன். அந்த பையனுக்கு வந்து அன்றைக்கி ஒரு பேட் டே அவருக்கு அமைஞ்சது. ஒரு ஓவரில் 32 ரன்னு கொடுக்குற மாதிரி. அதை பார்த்துட்டு இருந்ததுனாலே என்னவோ தெரியல, என்ன ரீசன் விட்டுருங்க. பட் அவர் ரொம்ப சின்ன வயசில் அவர் தவறிட்டார். அவருக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள். அந்த அவரை பிரிஞ்சு வாழும் குடும்பத்துக்கு நம்மளுடைய அனுதாபத்தை தெரிவிச்சுக்கலாம். இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். இன்னொரு நல்ல சந்திப்பில் நம்ம மீட் பண்ணலாம் சார். நன்றி. தேங்க்யூ சந்தோஷ்.